ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துகிட்டு வர மணி வந்து மார்க்கெட்டில் நம்ம அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ முதல்ல நம்ம சின்ன கேபிட்டலை நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ 20,000 அப்படிங்கிற ஒரு கேபிட்டலுக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அதில் என்ன வந்து நம்ம ஒரு இழக்க போகிறோம், இல்லை அதில் நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ண போகிறோங்கிறத வந்து எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம், உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருடத்துக்கு மேலேயாவது உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு மார்க்கெட்டை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே வந்து கம்மி. அதில் ஒரு கண்டினியூஸாக ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி உங்கள் கேபிட்டலை க்ரோத் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எடுக்க போகிறது இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ண போகிறீங்களா இல்லைனா ஸ்டாக் ஆப்ஷன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எதில் வேணாலுமே நம்ம பண்ணலாம். பட் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம பண்ணும்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். சரி, இப்போ நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல கேபிட்டல் நம்ம 20,000 எடுத்துகிட்டு வரோம். இப்போ இதுக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டார்கெட் பாயிண்டாக 20% வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லாட்ரி பிஸ்னஸ் கிடையாது. 50 ரூபா போட்டு 50,000 எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிடணும். ஸோ டார்கெட் வந்து நம்ம 20% வச்சுக்கிறோம். அப்போ லாஸ் வந்து அதில் பாதி தான் நம்ம கேபிட்டல்லேருந்து எடுக்கணும். அப்போ லாஸ் வந்து உங்களுக்கு 10% லாஸை தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடாது. அப்போது 10% அப்படிங்கிறது 2,000 ரூபாய் லாஸ் எடுத்துக்கலாம். அதே நேரம் டார்கெட் வந்து நீங்கள் 4,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4,000 ப்ராஃபிட்டை எத்தனை ட்ரேடில் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் 4வது பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 5 ட்ரேடு வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டையோ இல்லை நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஸ்டாக்கையோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அடுத்த ட்ரேடுக்கு உங்களுக்கு என்னென்னா நல்ல ஒரு உதவிகரமாக அமையும். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ஒரு ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக டிசைன் பண்ணது தான். ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னாலே முதல்ல பையராக நம்ம உள்ளே போகும்போது ஒன்று லோவில் பை பண்ணணும், அதே மாதிரி ஹையில் வந்து செல் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் மட்டும்தான். இதை எப்படி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே மணி மேனேஜ்மெண்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரெண்டாவதாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம இதில் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பட் அது வந்து 1 வீக் பீரியடாக இருந்தாலும் சரி, 1 டே பீரியடாக இருந்தாலும் சரி, இல்லைனா 1 ஹவர் பீரியடாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே நம்ம லோ டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ண வேண்டாம். அது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு கொடுக்காது. இப்போ நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னு சொன்னோன்னா, ஒரு லோ பாயிண்டில் பை பண்ணணும். அதே நேரம் ஒரு
செல் பண்ண போகிறோம் இல்லை ஒரு புட் எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஹையில் இருக்கும்போது நம்ம ஒரு செல் பாயிண்ட்டை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு லோ பாயிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த இடத்த உங்களுக்கு பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு லாங் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லாங் கேண்டில் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணி நமக்கு வந்து க்ளோசிங் வைக்குது. ஸோ அந்த க்ளோசிங்குக்கு அப்புறமா வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே ட்ராவல் ஆகிருக்கும். இப்போ இது வந்து நமக்கு என்னென்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரேடே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அது அடுத்த கேண்டிலில் எடுக்கலாம். அந்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு விழுந்துச்சு இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோடைய 50% தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணினீங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு புட்டுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சப்ளை ஜோன். ஸோ இந்த சப்ளை ஜோனில் உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு லோ பாயிண்ட், அதாவது இந்த கேண்டிலோடைய லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணி உங்களுக்கு எப்போ நமக்கு ஒரு க்ளோசிங் வந்து நடக்குதோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அந்த கேண்டிலோடைய ஆஃப் பாடியில் வந்து அதாவது 50% அப்படிங்கிற லெவலில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு 1 டே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா கூட ஒரு நல்ல இறக்கம். ஸோ இதை ஒரு ஸ்விங்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட நல்லா இறக்கம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹை பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், அதில் நல்ல ஒரு அக்யூரசி தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் ரியல் ட்ரேடில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரியல் ட்ரேடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.